Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டிலே எப்படி நம்ம ஸ்க்ராட்ச் பேப்பர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய விலையில் கடையில் கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குது. பட் இது நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். பேசிக்கானது நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கப்புறமா வர அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து இதை வச்சு எப்படி நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து A4 பேப்பரை ஒட்டிக்க போகிறேன். கார்ட்போர்டு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நோட்டோட அட்டை இருக்குல்லையே, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் கேலண்டர் அட்டை இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைரி, நோட் புக் மேலேயே கூட நீங்கள் இந்த பேப்பரை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற க்ரையான்ஸ் எடுத்து ஜஸ்ட் ரேண்டமாக அங்கங்கே நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி ட்ரா பண்ணிக்கலாம். நான் சும்மா அப்படியே அங்கங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்கொயர் மாதிரி வரையலாம், இல்லை ட்ரையாங்கிள் மாதிரி வரையலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணால் வந்து இந்த மாதிரி க்ரையான்ஸ் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கலர் பண்ணிக்கணும். இதே மாதிரி அந்த பாதி பேப்பர் ஃபுல்லாக வந்து நான் இந்த க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம க்ரையான்ஸில் வந்து ட்ரா பண்ண மாதிரியே கொஞ்சம் ரேண்டமாக அங்கங்கே நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கெட்ச்லேயும் நான் வந்து கொஞ்சமாக ட்ரா பண்ணதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்ட்லேயும் வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணி காட்டுறேன். இதே போல் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே டைம் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம பிக்சர்ஸோ இல்லை நேம்ஸோ நம்ம எழுதும்போது அந்த கலர்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ணுறதுக்கு செல்லோ டேப் யூஸ் பண்ணலாம். எந்த ஷேப் செல்லோ டேப்பாக சின்னது பெருசு எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவுட்டர் கவரில் வரும் இல்லையா, அந்த கவர் நான் யூஸ் பண்ண போகிறேன். செல்லோ டேப்பை விட இது வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். செல்லோ டேப்னால் நீங்கள் ஃபுல் பேப்பர்லேயும் அந்த மாதிரி ஒட்டணும். இது ஒரேடியாக நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். நான் ஃப்ரண்ட்டில் இந்த பேப்பர் மேலாம் எந்த க்ளூவும் போடலை. அப்படியே அந்த கவரை வச்சு கவர் பண்ணிவிட்டு பின்னாடி தான் வந்து க்ளூ போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஒரு கோட்டிங் கொடுத்தாலே போதும், நல்ல ஃபினிஷிங் வந்துடும். இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். எங்கேயுமே கேப் இல்லை. ஃபுல்லாக அந்த கவர் ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் வந்து போட்டிருக்கேன். காஞ்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம வந்து ஏதாவது எழுதி பார்க்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். இதில் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டிக்கோ, டூத் பிக்கோ இல்லை பென்னோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்க்யூவர் ஸ்டிக் வச்சு ட்ரா பண்ணுறேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என் பாப்பாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவகிட்டேருந்து காப்பாற்றி இது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இல்லைனா இதில் இந்நேரம் ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி அவங்களோட ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா ரேண்டமாக எழுதுகிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து பிக்சரோ இல்லை ஃப்ளாரோ பிடிக்கும் அப்படின்னா அதில் நீங்கள் அழகாக இந்த போர்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு ஃப்ரேமாக கூட வீட்டில் வந்து மாட்டி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் அது வந்து அழியாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வச்சு நிறைய கிஃப்ட்ஸ் ப்ரெசன்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம், கார்ட்ஸ் மேக் பண்ணலாம். அதெல்லாம் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஐடியாவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும்.